வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி. இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கு லீவு. நேற்று வரலட்சுமி பண்டிகைனால நேற்று இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் சேர்த்து அவங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. வீட்டில் இருந்தாலே மற்ற நாளில் ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு எழுப்பி விட்டாலும் எந்திரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சீக்கிரமாகவும் எந்திரிச்சு மம்மி பசிக்குதுன்னு. அதனால காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு, அதுவும் இல்லாமல் சாட்டர்டேனாலே எனக்கு ஃபுல் ஒர்க். அவங்களுக்கு லீவாக இருக்கும், எனக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்கும். ஃபுல் ரொட்டீனாக நிறைய ஒர்க்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னலான்னு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் புட்டு, பயறு, பழம், அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இல்லை சுகர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். எங்களோட ஃபேவரட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது. இன்றைக்கி இங்கே பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு இல்லை, என்னை டென்ஷன் பண்ணதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே 2 பாப்பாங்களுக்கும் வேலையை அவங்கள குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஏன்னா இங்கே பெங்களூரில் 2 டேஸாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணிட்டேன், 2 பாப்பாங்களுக்குமே தலைக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்களுக்கு முடி காயட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுங்க எப்படி தான் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆரம்பிச்சாண்டா, தாங்க முடியாதப்பா. ஒரே ஒரு நாள், நேற்று ஒரு நாள் லீவ் போட்டாங்க, சமத்து பிள்ளைங்களா இருந்தாங்க. மறுநாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க. கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மாடியில் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த ஆளை வந்து பார்த்தா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃபன் கேரியர் இங்கே எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. இங்கே பாருங்க, கிட்ஸு ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த டப்பா அங்கே போட்டாச்சு. தண்ணி குடித்த தண்ணி பாட்டில் கீழே கிடக்குது. இந்த பில்லோ எதுக்கு இங்கே வந்திருக்குன்னே தெரியல. அப்படியே கொஞ்சம் வந்தால் ஹேர் கிளிப்ஸ் இங்கே இருக்குது. இப்படியே இந்த பக்கம் வந்தால் இன்னொரு ஸ்நாக்ஸ் டப்பா ஓப்பனில் இருக்குது, இன்னொரு டப்பா ஓப்பனில் இருக்குது. ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சிஸ்டர் அங்கே இருக்குது. ஒரு கவர், நேற்று வந்து இந்த கவரில் எங்களுக்கு வரலட்சுமி பூஜைக்கு போனப்போ எங்களுக்கு இந்த கவரில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் போட்டுருந்தாங்க. அந்த கவர் இங்கே இருக்குது, அதுக்குள்ள ஐட்டம்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படியே இங்கே வந்து இந்த சப்பாத்தி கட்டுக்கு இங்கே என்னடி வேலை? அது எதுக்கு இங்கே வந்துச்சு? அது எதுக்கு இங்கே வந்துச்சுன்னு ஓடாதீங்க உள்ள. இங்கே பாருங்க, இதை இந்த சாப்பிட்டுட்டு டஸ்ட்பின்னில் போடாமல் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இதை இன்னைக்கு க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. அவ்வை ஷண்முகி அவ்வை ஷண்முகி அவ்வை ஷண்முகி அவ்வை ஷண்முகி அவ்வை ஷண்முகி காலையிலே ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் பெஞ்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. இது நிற்குமா இல்லை கண்டினியூஸாக போயிட்டே இருக்குமான்னு தெரியல. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா ஃப்ரெண்ட்ஸ்? மழை பெஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா?
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானமே ஸ்டார்ட் ஆன மழை இப்போ வரைக்கும் பெஞ்சிட்டே இருக்குது. எப்பப்பப்பப்பா எப்பதான் நிக்குமோ தெரியல. மம்மி இந்த மழையில ஏதாச்சும் சூடா பண்ணி கொடுங்க மீ. சூடாவா? என்ன சூடா? நானே இப்போதான் குளிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு திருப்பி பண்ணி தரணுமா? முழிக்காத. இப்பதான் குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் வேலை இல்லையேன்னு உட்காந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? நமக்கு சூடா ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணுமா? சூடா இப்பதான் சாம்பிராணி போட்டு வெளியே நெருப்பு இருக்கு, அதை போய் எடுத்து. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா. வேண்டாம். சரி, எனக்கும் ஏதாச்சும் சூடா ஸ்பைசியா சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாச்சும் திங்க் பண்ணி ட்ரை பண்ணலாம். அங்க பாருங்க, சின்ன வந்து படுத்துருக்குறது. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா? மழை பெஞ்சாலே எல்லாம் லேசியா போய் படுத்துரும். டிவி பார்த்துட்டே படுப்பாங்க. நான் சாம்பிராணி போடணும், டிவி ஆஃப் பண்ணி சொன்னதுனால டிவி ஆஃப்ல இருக்கனால மேடம் சோகத்துல படுத்துருக்காரு. ஓகே, பார்க்கலாம். ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட பசங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்து அவங்க நல்லா வயதார சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு என்னதான் நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கும். பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் சொல்லுவீங்க ஹவுஸ் ஒய்ஃப் என்ன, ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன, வீட்டுல ஜம்முன்னு தானே இருக்கீங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வீட்டுல இருக்க வேலைகள் எல்லாம் பார்த்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கிட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நாங்க வேலையும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க தான் செய்யணும். அதே மாதிரி ரொட்டீனா எங்களோட வேலை போய்கிட்டே இருக்கு. எங்களுக்கு ஒரு ரெஸ்டே இல்லாம, ஒரு ஹாலிடேனாலும் சரி, ஒரு பண்டிகைனாலும் சரி, ஒரு நியூ இயர், கிறிஸ்துமஸ், எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் அதையும் ஹேண்டில் பண்ணி நாங்க எங்க லைஃபை ஜாலியா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட வீட்லயும் இந்த மாதிரிதான் நடக்கும். அவங்களுக்கு தெரியும் எங்களோட மன கஷ்டம் என்னன்னு. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு தெரியும், இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. போறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை பார்க்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் அவங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட சாட்டர்டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் பண்ண வேலைகளெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கேன். இடையில நிறைய வேலைகள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப போட்டு மிஸ் பண்ண வேணாம்னு தான் நான் இவ்வளோத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃபேமிலி. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.